தேவையான அவ்வளவு தண்ணியவும் நீங்கள் பெரிய டேங்க்கில் 1,00,000 லிட்டர் டேங்க்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நைட்டு எப்போ வேணால் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பேட்ரி ஸ்டோரேஜ் மாதிரி வாட்டர் டேங்க்கும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். பகலில் சூரியன் இருக்கும்போது தேவையான தண்ணியை பூரா இறைச்சி ஃபுல்லாக நீங்கள் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து தேவைப்படுற எல்லா நேரத்துலையும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிற முடியும். அதுதான் இந்த சோலார் பம்பிங் சிஸ்டத்தோட ஒரு அற்புதமான முடிவு. இப்போ சமீப காலமாக மோனோ கிறிஸ்டலைன் பேனல் வந்திருக்கு. இந்த மோனோ கிறிஸ்டலைன் பேனலோடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுன்னு ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் வெயில் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். வெயில் ரொம்ப அதிகமாச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக ப்ரொடக்ஷன் ஆகும். நமக்கு சோலார் பம்பை பொறுத்த வரைக்கும் மங்கலான வெளிச்சத்துலேயும் பம்பு நல்லா ஓடுமா சார் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்போது மங்கலாக இருந்தாலும் இப்போ ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாத கிளைமேட்டும் உங்களுக்கு தெரியும். வெயில் அடிக்கும், ஃபுல்லாக மேகமாக வரும். இந்த கிளைமேட்லேயும் கரண்ட்டு பம்பு எந்த அளவுக்கு இறைக்குதோ அதே அளவுக்கு இறைக்கக்கூடிய திறன் உள்ளது தான் இந்த மோனோ கிறிஸ்டலைன் பைஃபேஷியல் பேனலில் நம்ம போட்டு கொடுத்துக்கிற இந்த 7.5 ஹெச்பி பம்பு.